சென்னை கீழ்ப்பாக்கத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் விஜயகர் என்பவர் துப்பாக்கியை காட்டி மிரட்டிக் கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது பற்றிய விவரங்களை சம்பவ இடத்தில் இருக்கும் செய்தியாளர் மகாலிங்கத்திடம் கேட்கலாம். மகாலிங்கம், சொல்லுங்க, கீழ்ப்பாக்கத்தில் சரியா எந்த பகுதியில் இந்த சம்பவம் நிகழ்ந்து கொண்டிருக்கு, அந்த நபர் யாருன்னு தெரிய வந்திருக்கா, அந்த விவரங்களை விரிவா சொல்லுங்க. நிச்சயமாக கீழ்ப்பாக்கம் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில இருக்கிற ஒரு தனியார் அபார்ட்மெண்ட்ல முதல் தரையில் இருக்கிற ஒரு அறையில ஒரு நபர் துப்பாக்கியை காட்டி இந்த பகுதியில் உள்ள இருந்து அவரோட வீட்டுக்குள்ள இருந்துவிட்டு தன்னைத்தானே சுட்டுக் கொள்வேன் என்று ஒரு மிகப்பெரிய அளவில் பிரச்சனை பண்ணி கொண்டிருக்கிறார் என்று தகவல் கிடைத்தது. காவல்துறையினர் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள், அதிரடிப்படையினர் வந்திருக்கிறார்கள். இந்த பகுதியில் அவரோட பேச்சுவார்த்தை நடத்தும் பணி சென்று கொண்டிருக்கிறது. கீழ்ப்பாக்கம் துணை ஆணையர் பவானீஸ்வரி தற்பொழுது அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதியில் இப்போ அந்த இடத்திலிருந்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அவரிடம் கடந்த 2 மணி நேரமாக காவல்துறையினர் பேச்சுவார்த்தை மேற்கொண்டு அவரை சமாதானப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவரது பெயர் விஜயகர் என்ன தெரிய வந்திருக்கிறது. அவர் ஒரு பினான்சியல் கம்பெனி ரன் பண்ணி கொண்டிருந்தார் என்ற ஒரு தகவலும் இருக்கிறது. அதில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்ட காரணத்தினால் அவர் இது போன்ற ஒரு செயலை செய்கிறாரா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவரிடம் உள்ள துப்பாக்கி உண்மையான துப்பாக்கியா அல்லது பொம்மை துப்பாக்கியா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல அவர் ஏன் இது போன்ற ஒரு பிரச்சனையில் ஈடுபட்டிருக்கிறார், அவருக்கான காரணம் என்ன என்பது குறித்தும் போலீசாருடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த முதல் அறையில் தான் அவரது வீடு இருக்கிறது. அந்த பகுதியில் தான் தற்பொழுது போலீசார் அமர்ந்து அவருடைய வீட்டு வாசல் அமர்ந்திருக்கிறார்கள். 20க்கும் அதிகமான காவல்துறையினர் தற்பொழுது அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல அதிரடிப்படையினரும் தற்பொழுது வந்திருக்கிறார்கள். மேலும் அவருடைய இந்த வீட்டிற்குள் எது போன்ற பொருட்கள் இருக்கின்றன, அவர் கையில் இருப்பது உண்மையான துப்பாக்கியா, இவர் ஏன் இது போன்ற செயலில் ஈடுபட வேண்டும் என்பது குறித்து போலீசார் தற்போது அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். இதற்கான காரணம் என்ன, ஏன் இவர் இவ்வாறு செய்ய வேண்டும் என்ற ஒரு காரணம் என்ன என்றும் போலீசார் இப்பொழுது அவரிடம் பேச்சுவார்த்தை கொடுத்து அவரை குறிப்பாக அமைதிப்படுத்தும் பணியில் தற்போது முக்கியமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல உள்ளே ஒரு பெண்மணி இருப்பதாகவும் காவல்துறைக்கு அவர் தெரிவித்திருந்தார். ஆனால் காவல்துறை நம்ப மறுத்திருக்கிறார்கள். மேலும் அவருடைய துப்பாக்கி தான் தற்போது சர்ச்சைக்குள்ள துப்பாக்கியாக மாறியிருக்கிறது. அவர் வைத்திருப்பது ஒரு சிறிய வகையான துப்பாக்கி என்று தற்பொழுது காவல்துறை சொல்லியிருக்கிறார்கள். அது உண்மையான துப்பாக்கியா அல்லது அந்த துப்பாக்கி உண்மையான போலியான துப்பாக்கியா, விளையாட்டு துப்பாக்கியா என்பது என்ற சந்தேகமும் காவல்துறைக்கு இருக்கிறது. இருந்தாலும் சமாதானம் பேசுவதுதான் சரியான வழி என்று காவல்துறை தற்பொழுது அவரிடம் தொடர்ந்து சமாதான பேச்சை மேற்கொண்டு வருகிறார்கள். கடந்த 2 மணி நேரத்துக்கு மேலாக அவருடன் தொடர்ந்து சமாதான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். மகாலிங்கம், இப்ப விஜயகர் அப்படிங்கிற அந்த நபர் துப்பாக்கி வச்சு மிரட்டுறதா நீங்க சொன்னீங்க. இந்த விஷயம் எப்படி காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது, சரியா எத்தனை மணிக்கு இந்த விஷயம் தெரிய வந்தது அப்படிங்கிற விஷயங்களை சொல்லுங்க. இப்பொழுது நீங்க நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த நபர் பேசிக் கொண்டிருக்கிறார். நான் என்னை தானே சுட்டுக் கொள்வேன், நாட்டுக்காக நான் என்னை நானே சுட்டுக் கொள்வேன் என்று பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த நபர் தான் தற்பொழுது வீட்டுக்குள் இருப்பார். நீங்கள் நேரடியாக அந்த காட்சியை பார்த்து அந்த ஜன்னல் அறையில் தான் தற்போது அவர் அதை செய்து கொண்டிருந்தார். அந்த ஜன்னல் அறையில் தான் அவர் பேசிக் கொண்டிருந்தார். நாங்கள் நேரடியாக அந்த காட்சியை பார்த்திருப்பீர்கள். அந்த நபர் தான் முதல் தளத்தில் இருந்து கொண்டு இப்பொழுது அவர் சொன்ன தகவல் என்னவென்றால், நான் நாட்டிற்காக நான் என்னை நானே தற்கொலை செய்து கொள்வேன். தற்போது அவர் வந்திருக்கிறார். மீண்டும் அவர் தொலைபேசியில் நண்பரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தற்பொழுது சும்மா எல்லாம் இங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. I did an international operation, mind you. Nobody was able to do it if I kill myself. Don't trouble me, just go. சார், எதனால இப்போ நீங்க துப்பாக்கி காட்டி மிரட்டுறீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? பிரச்சனை கிடையாது சார். உலகம் என்னோட குறிக்கோள் உலகம் நல்லா இருக்கு. சரி ஐயா, நல்லா இருக்கும். ஐபிஎல்ல முடிச்சாங்க, எல்லாத்தையும் முடிச்சாங்கல்ல, எல்லாத்தையும் முடிப்பாங்க. கிளீன் பண்ணுவாங்க. ஐபிஎல்ல உங்களுக்கு தரேன், இன்ஃபர்மேஷன் தரேன். நிறைய டைம் வரும்போது தருவீங்க. கூட்டம் போறாங்க, டயர்டா இருக்கு, பேச முடியல. உலகம் பூரா நைட்டு பூரா பேச முடியல. எதுக்கு அவங்களாம் எதுக்கு இல்லை, அவங்க என் செக்ரட்டரி வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒன்னா என்னைய தான் பண்ணுங்க, அவங்கள கொள்ள ஐயா ஐபிஎல் எதுவும் எதுக்குயா நான் சொல்றேன். இப்படி எதுக்குயா கரெக்டா நான் வர நேரத்துக்கு சொல்றேன். இப்போ கேள்வி கேட்கறீங்க. நான் கேட்டேன், சொன்னதெல்லாம் நீங்க போடவே இல்லை. என்னதான் போட்டீங்க, சொன்னதை போட்டு மக்கள் பார்க்கட்டும், உலகம் பார்க்குது. எனக்கு என்ன பறவைகள் உள்ள வரணும், அதை பார்த்தே பேசுவேன் நான். பறவை ஊருக்குள்ள வந்தா ஊர் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான்.
வாங்க வாங்க வந்துருங்க ராஜன். கோரிக்கை என்ன சார்? ராஜன் வாங்க. தற்பொழுது அவர் நேரடியாக பேசியதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். அவரிடம் தொடர்ந்து போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவரை தற்பொழுது மீட்க வேண்டும் என்று காவல்துறையினர் முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆனர் இப்பொழுது அவர் பேசியிருப்பதை நீங்களே கேட்டிருக்கலாம். அவர் சொல்லுவது என்னவென்றால் தன் நாட்டிற்காக தான் தற்கொலை செய்ய தயார் இருப்பதாகவும் காவல்துறை இங்கு வரக்கூடாது, உடனடியாக காவல்துறை இங்கிருந்து செல்ல வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். தொடர்ந்து அவரிடம் போலீசார் தற்பொழுது அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு வருகிறார்கள். இங்கிருந்து பத்திரிகையாளர்களை தற்பொழுது பாதுகாப்பு நிலையத்துக்கு செல்லுமாறு காவல்துறையினர் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதையடுத்து அந்த பகுதியில் நாம் வெளியேறியிருக்கிறோம். தொடர்ந்து காவல்துறையினர் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நம்ம அந்த அவர் பேசிய காட்சிகளை நேரடியாக பார்த்தோம். அவர் தன்னைத்தானே சுட்டுக்கொள்ள தயாராக இருப்பதாகவும் நாட்டிற்கு நல்லது நடக்கும் என்றால் நாம் இந்த சேவையை செய்வோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பிரச்சனை இந்த பகுதியை காவல்துறைக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. அவர் கையில் ஒரு சிறிய ரக துப்பாக்கி ஒன்று வைத்திருக்கிறார். அந்த துப்பாக்கி ஒன்று கையில் வைத்திருக்கிறார். அந்த துப்பாக்கியை நெத்தியில் வெற்றி கொண்டு அவர் தொடர்ந்து அனைவரையும் மிரட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த பகுதியில் இப்பொழுது பரபரப்பான ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. மகாலிங்கம், இப்ப நம்ம அங்க உள்ள இருக்க பெண் அவருடைய செயலாளர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க பாதுகாப்பா இருக்கிறதாவும் அவர் சொல்லியிருக்காரு. இதனிடையே பேசும்போது IPL சூதாட்டத்தை பத்தியும் அவர் பேசியிருந்தார். அதை பத்தி விரிவா சொல்லுங்க. இந்த பகுதியில் அது சம்பந்தமான கேள்வி அவரிடம் கேட்கப்பட்டது. அப்பொழுது அவர் சொன்னது என்னவென்றால், சூதாட்டத்தில் நான் ஏமாந்தீர்களா என்று செய்தியாளர்கள் கேட்டோம். அப்பொழுது அவர் சொன்னது, செய்தியாளர் அது குறித்து நான் விரிவாக தகவல் தெரிவிக்க operation, mind you. Nobody will be able to do it if I kill myself. I am arresting கீழ்ப்பாக்கம் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் விஜயகர் என்ற நபர் துப்பாக்கியை வைத்து தன்னைத்தானே சுட்டுக் கொள்வதாக மிரட்டிக் கொண்டிருக்கிறார். 2 மணி நேரத்திற்கு மேலாக அவர் மிரட்டிக் கொண்டிருப்பதால் அங்கு காவல்துறையினரும் அதிரடிப்படையினரும் குவிக்கப்பட்டுள்ளனர். அவரிடம் காவல்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். டைம் வரும்போது தருவீங்க. வந்து கூட்டம் போடாதீங்க. டயர்டா இருக்கு, பேச முடியல. உலகம் பூரா நைட் பூரா பேச முடியல. எதுக்கு அவங்களெல்லாம் எதுக்கு அவங்க செக்ரட்டரி வேலையை பார்த்துட்டு மகாலிங்கம், இப்ப சொல்லுங்க, அந்த பகுதியில காவல்துறையினர் தவிர அதிரடிப்படையினரும் குவிக்கப்பட்டிருக்கிறதா சொன்னீங்க. எத்தனை பேர் இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க? இப்ப அவர் வெளிக்கொண்டு வரக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்கப்படுது? உள்ள அவங்களுடைய செயலாளர் இருக்கிறதா அந்த விஜயகர் அப்படிங்கிற நபர் சொல்லியிருக்காரு. இதை பத்தி விரிவா சொல்லுங்க. விஜயகர் இன்னும் ரொம்ப ஆசுவாசப்படுத்துவதற்கான பணிகளை காவல்துறையினர் கடந்த 2 மணி நேரத்துக்கு அதிகமாக முயற்சி செய்து கொண்டு வரார்கள். ஆனால் அவர் ஆசுவாசம் ஆவதாக தெரியவில்லை. தொடர்ந்து அவர் கடுமையாக கோபத்தோடு இருக்கிறார் என்று போலீசார் தரப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் காவல்துறை அவரோடு தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல தற்பொழுது காவல்துறையினருடைய இந்த பேச்சுவார்த்தையில் இதுவரைக்கும் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்பதுதான் தற்போதைய தகவலாக இருக்கிறது. மேலும் இந்த பிரச்சனைக்கு அவர் ஏன் கோபமாக இருக்கிறார் என்பது குறித்து தெரியவில்லை. அவர் பேசியதை வைத்து பார்க்கும் பொழுது அவருடைய மனநிலை பாதிக்கப்பட்டிருக்குமோ என்ற ஒரு சந்தேகம் காவல்துறைக்கு இருக்கிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல சென்னையில் இருந்த சிறப்பு காவல் படையினரும் இந்த பகுதிக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களும் தொடர்ந்து இந்த பகுதியில் ஏதாவது செய்ய முடியுமா என்ற ஒரு பணியை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த பேச்சுவார்த்தையில் தோல்வியடைந்தால் காவல்துறையினர் அடுத்த கட்டமாக என்ன செய்வது என்பது குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக விஜயகர் தன்னுடைய தொழில் என்பது பினான்ஸ் கம்பெனி நடத்தி வந்தார் என்ற ஒரு தகவல் இருக்கிறது. இதனால் அதில் ஏதாவது அவர் ஒரு மிக பெரிய அளவில் நஷ்டத்தை சந்தித்தாரா, எதனால் இதுபோன்ற ஒரு தகவலை இதுபோன்ற ஒரு முயற்சியை அவர் மேற்கொள்கிறார் என்பதும் தெரியவில்லை என்று காவல்துறை தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல IPL சூதாட்டத்தில் அவர் ஏதாவது அதிக அளவு பணம் கட்டி ஏமாந்து விட்டாரா என்ற கோணத்திலும் தற்போது போலீசார் விசாரிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் அவர் பேசும்பொழுது IPL சம்பந்தமாக பேசுகிறார். IPL சூதாட்டத்தில் நாடு கெட்டுவிட்டது, இதனால் நான் தற்கொலை செய்து கொள்வேன், நான் செத்தால் தான் நாடு நன்றாக இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார். இதனால் IPL சூதாட்ட கும்பலுக்கும் இவருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கும் என்ற ஒரு தகவலும் இப்பொழுது புது தகவலும் கிடைத்திருக்கிறது. தொடர்ந்து போலீசார் அந்த பகுதியில் அவருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கீழ்த்தளத்திலிருந்து ஜன்னல் வழியாக அவர் காவல்துறையினர் தற்போது பேசிக் கொண்டிருக்கும் காட்சியை நேரடியாக பார்க்கிறீர்கள். இங்கே தற்பொழுது
தீயணைப்புத்துறை அதிகாரிகளும் தற்போது களத்தில் இருக்கிறார்கள். தீயணைப்புத்துறை அதிகாரிகள் அவர்களும் ஏதாவது உதவிகள் செய்ய முடியுமா என்ற கோணத்தில் இப்பொழுது விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காவல்துறையினரும் அவரோட பேச்சுவார்த்தை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர் சமாதானம் ஆவதாக தெரியவில்லை. தொடர்ந்து காவல்துறையினர் அவரோடு பேசுவதற்கான முயற்சிகளும் தீயணைப்புத்துறையினர் வந்திருக்கிறார்கள். அதிரடிப்படைத்துறையினரும் வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவரிடம் பேச்சுவார்த்தை என்பது நடந்து கொண்டிருக்கிறது.